இவ்வீதி அபிவிருத்திக்கான ஆரம்ப நிகழ்வு தேசிய மக்கள் சக்தியின் அட்டாளை சேனை பிரதேச அமைப்பாளரும் பிரதி அமைச்சருமான வசந்த பியதிசவின் இணைப்பாளரான சுல்தான் சத்தார் தலைமையில் இடம்பெற்றது. பிரதம அதிதியாக திகாமடுல்ல மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஏ ஆதம்பாவா கலந்து கொண்டு வீதி புனரமைப்பு நடவடிக்கைகளை ஆரம்பித்து வைத்தார். 2050 மீட்டர் கான்கிரீட் பாதையாக அமைக்கப்பட உள்ள இப்பாதையின் மூலம் ஒலிவில் அஷ்ரப் நகர் தீகவாஃபி கிராம மக்களும் ஒலிவில் பிரதேச விவசாயிகளும் பெரிதும் நன்மை அடைய உள்ளனர். இதே நேரம் அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் 100 பசுமையான கரையோர பூங்காக்களை அமைக்கும் வேலைத்திட்டம் இன்று அட்டாளைச்சேனை கடற்கரை பிரதேசத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. பிரதேச செயலாளர் ஏசி அகமது அப்கர் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் ஏ ஆதம்பாவா பிரதமாதியாக கலந்து கொண்டு கரையோர பூங்கா அமைப்பதற்கான வேலைத்திட்டத்தை ஆரம்பித்து வைத்தார். ஜனாதிபதி அவர்களுடைய விஞ்ஞானபூர்வமான கருவின் கீழ் வளமான கடற்கரைகளை உருவாக்குவதற்காக மக்கள் நலன் மிக்கதாக மாற்றுவதற்காக சுமார் 100 மினி பீச் பார்க் சிறிய கடற்கரை பூங்காக்கள் இலங்கையை சுற்றி இருக்கின்ற சுமார் 1075 கிலோமீட்டர் வரையிலான கடற்கரை பிரதேசம் இன்று இந்த பூங்காக்களினால் எதிரே வருகின்ற காலங்களிலே அலங்கரிக்கப்பட இருக்கிறது.